ஒரு மகாத்மா வனத்திற்கு வந்திருப்பதை ஹரிஷ் அறிந்து கொண்டான். அவன் தன் மனைவியை அவரிடம் அழைத்துச் சென்று, முனிவர், தயவு செய்து அவருக்கு விளக்குங்கள், அவள் அதிகமாக பேசுகிறாள். நான் தடுத்த பிறகும் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறாள். குறைவாக பேசவும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளவும் நான் அவளிடம் எவ்வளவு முயன்றும் அவள் கேட்பதில்லை. ஒவ்வொரு முறையும் அது ஒரு சண்டையில் முடிகிறது என்றான். அந்த மகாத்மா புன்னகைத்து, இதை நான் உனக்கு ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன். என் குருவுக்கு அதிகம் பேசும் ஒரு சீடன் இருந்தான். அவன் எப்போதும் சம்பந்தமில்லாத விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பான். ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டான். அவன் பிச்சை எடுக்கச் செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு புதிய கதையை கொண்டு வந்து ஆசிரமத்தில் உள்ள மற்ற சீடர்களிடம் கூறுவான். அவன் ஒரு சீடனை பற்றி மற்றொரு சீடனுக்கு எதிராக தவறாக பேசுவான், புறம் பேசுவான், மற்றவர்களிடம் நல்லவனாக தோன்ற முயற்சிப்பான். அவன் எப்போதும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். அவன் எப்போதும் தன் குருவின் முன் தன்னை மிகவும் புத்திசாலி என்றும் சிறந்தவன் என்றும் நிரூபிக்க முயற்சிப்பான். அவன் தன்னை மற்ற எல்லா சீடர்களிடமிருந்தும் வேறுபட்டவனாகவும் உயர்ந்தவனாகவும் கருதினான். அவன், நான் ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன். நான் விரும்பியிருந்தால் ஒரு வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நான் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்தேன். ஏனென்றால் நான் ஆராய வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றான். ஒரு நாள் குரு ஆசிரமத்தின் சீடர்கள் அனைவரையும் அழைத்து, நீங்கள் அனைவரும் அடுத்த மாதத்திற்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இது உங்கள் மன உறுதியை வலுப்படுத்தி உங்களுக்குள் சுய அதிகாரத்தை வளர்க்கும். உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் அனைவரும் எந்த தீர்மானத்தையும் எடுக்கலாம். மேலும் மாதம் முடிவதற்கு முன் உங்களில் எவரேனும் தங்கள் தீர்மானத்தை மீறினால் நீங்கள் உங்கள் பழைய வழக்கத்திற்கு திரும்பலாம் என்றார். அனைத்து சீடர்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப தீர்மானங்களை எடுத்து குருவிடம் தங்கள் தீர்மானங்களை பற்றி தெரிவித்த பிறகு புறப்பட்டனர். ஆனால் மற்ற அனைவரிடமிருந்தும் தன்னை வேறுபடுத்தி காட்ட விரும்பிய சீடன் நேராக குருவின் குடிலுக்குச் சென்று, நான் எந்த சிறிய தீர்மானமும் எடுக்க விரும்பவில்லை, ஆனால் எனக்கு போலவே ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து சொல்லுங்கள், நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றான். இதை கேட்ட குரு புன்னகைத்து, நான் உனக்கு கொடுத்த தீர்மானத்தை உன்னால் நிறைவேற்ற முடியுமா? அதை நிறைவேற்றுவது உன்னால் சாத்தியமாகுமா? அநேகமாக முடியாது. உன்னால் அதை நிறைவேற்ற முடியாது. அதனால்தான் நீயே ஒரு தீர்மானத்தை கண்டறிய வேண்டும். சீடன் கூறினான், இல்லை குருதேவா, நீங்கள் என்ன தீர்மானம் கொடுத்தாலும் நான் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். குரு கூறினார், சரி, அப்படியானால் அடுத்த ஒரு மாதத்திற்கு மௌனமாக இரு. ஒரு வார்த்தை கூட பேசாதே. இதுதான் உன் தீர்மானம். சீடன் கூறினான், குருதேவா, இது ஒரு தீர்மானம்தானா? இது மிகவும் எளிமையானது. தயவு செய்து என் திறனுக்கு ஏற்ற ஒரு தீர்மானத்தை கொடுங்கள். குரு கூறினார், முதலில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்று. சீடன் தன் குருவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். உடனடியாக மௌனமானான். அவன் திரும்பி அந்த குடிலை விட்டு வெளியேறினான். மௌனமாக இருப்பது அவனுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. எப்படியோ ஒரு நாளை மௌனமாக கடந்துவிட்டான். ஆனால் 2ஆம் நாளிலிருந்து பேசாமல் இருப்பதன் சுமை அவன் மனதில் வளரத் தொடங்கியது. 3ஆம் நாளில் அவன் ஒரு பாரத்தை உணர்ந்தான். 4ஆம் நாளில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை அவனை பற்றி கொள்ளத் தொடங்கியது. ஆசிரமத்தை சுற்றியிருந்த சீடர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அவனும் தன் தரப்பு கதையை சொல்ல விரும்பினான். அவர்களை அமைதியாக்க விரும்பினான். ஆனால் அவனது சபதம் அதற்கு தடையாக இருந்தது. அதனால்தான் அவன் நாள் முழுவதும் முகத்தை சுளித்துக்கொண்டு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே இன்னும் சில நாட்கள் கடந்தன. அந்த சீடன் நோய்வாய்ப்பட்டான். அவன் தலை வலித்தது. அவனுக்கு சாப்பிடவோ குடிக்கவோ கூட பிடிக்கவில்லை. அவன் பேச மட்டுமே விரும்பினான். அவன் தன் குருவிடம் சென்று அவருக்கு முன்னால் அமர்ந்து, குருதேவ், நான் பேச விரும்புகிறேன். பேசாமல் என்னால் சுவாசிக்க முடியவில்லை. எனக்கு மூச்சு திணறுகிறது. உள்ளுக்குள் நான் பைத்தியமாகிறேன். நான் என்ன செய்வது? என் சபதத்தை மீற வேண்டுமா? இதை படித்த குரு புன்னகைத்து, சபதங்கள் மீறுவதற்காக அல்ல, ஆனால் தன் சபதத்தை நிறைவேற்றுபவன் தன் அக வலிமையை அதிகரிக்கிறான். மேலும் தன் அக வலிமையை அதிகரிப்பவன் புரிதல் மற்றும் ஞானோதயத்தின் பாதையில் முன்னேறுகிறான். சபதம் எடுப்பது உங்கள் கைகளில் இருந்தது.
அதை மீறுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்கள் சகோதரர்களில் பலர் தங்கள் சபதங்களை மீறி தங்கள் பழைய வழக்கங்களுக்கு திரும்பிவிட்டனர். உங்களால் அது முடியாவிட்டால் நீங்களும் சபதத்தை மீறி உங்கள் பழைய வழக்கங்களுக்கு திரும்பலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று இந்த சிறிய சபதத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாவிட்டால் உங்கள் வாழ்வின் மீதியை எப்படி சமாளிப்பீர்கள்? மீதி எல்லாம் உன் கைகளில்தான் இருக்கிறது. குருவின் வார்த்தைகள் அந்த சீடனின் இதயத்தை துளைத்தன. அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியேறி தன் குடிலில் தன்னை அடைத்துக் கொண்டான். அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே அவன் வெளியே செல்வான். மற்ற நேரங்களில் அவன் உள்ளேயே அமர்ந்திருப்பான். 15 நாட்கள் கடந்திருந்தன. அதற்குள் ஆசிரமத்திலிருந்த ஏறக்குறைய எல்லா சீடர்களின் விரதங்களும் முறிந்துவிட்டன. ஆனால் அவனது விரதம் மட்டும் அப்படியே இருந்தது. விரதம் எடுத்ததிலிருந்து அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இவ்வளவு பேச்சாளியான ஒருவன் எப்படி மௌனமானான் என்று ஆசிரமம் முழுவதும் திகைத்தது. 15 நாட்களுக்குப் பிறகு அவன் தன் குருவிடம் திரும்பிச் சென்று எழுதினான், குருதேவ், நான் வெளியே மௌனமாக இருக்கிறேன். ஆனால் எனக்குள் பல குரல்கள் ஒலிக்கின்றன, பல அழுகைகளும் புகார்களும். நான் உள்ளுக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் மனம் எல்லாவிதமான கேள்விகளையும் கேட்கிறது. நான் வெளியே எவ்வளவு மௌனமாக இருக்கிறேனோ அதே அளவு உள்ளுக்குள் சத்தமாக இருக்கிறேன். என் விரதம் இன்னும் இப்படியே தொடருமா? குரு சொன்னார், ஆம், உன் விரதம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் மக்களின் இந்த குரல்கள் உன் காதுகளை எட்டும் வரை உன் மனம் பேசிக்கொண்டே இரு. ஏனென்றால் அவனுக்கு பேசும் பழக்கம் உண்டு. குரு கூறினார், நீ வெளியே மௌனமாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பாய். நீ இந்த விஷயங்களிலிருந்து, இந்த குரல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அந்த சீடன் குருவை வணங்கிவிட்டு புறப்பட்டான். காலை விடிந்ததும் அவன் தன் குடிசையை விட்டு புறப்பட்டு வனத்தை நோக்கிச் சென்றான். பல நாட்கள் கடந்தன. விரதமும் நிறைவேறியது. ஆனால் அந்த சீடன் திரும்பவில்லை. ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் காட்டு விலங்குகள் அவனை தின்றிருக்கக்கூடும் என்று அஞ்சினர். இதற்கிடையில் அவனை தேட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவன் எங்கும் காணப்படவில்லை. காட்டு விலங்குகள் அவனை தங்கள் இரையாக்கியிருக்கலாம் என்று குரு சகோதரர்கள் கருதினர். ஆனால் குரு அதை நம்பவில்லை. ஒரு நாள் ஆசிரமத்தைச் சேர்ந்த மற்றொரு சீடன் குருவிடம் வந்து, குருதேவா, அதிகம் பேசும் எங்கள் சகோதரனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? ஏதேனும் விலங்கு அவனை கொன்றிருக்க முடியுமா என்று கேட்டான். குரு கூறினார், விலங்குகள் அவனை தங்கள் இரையாக்கி இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அவன் திரும்பாததற்கு வேறு காரணமும் இருக்கலாம். ஒருவேளை அவன் தேடிச் சென்றதை கண்டுபிடித்திருக்கலாம். பிறகு அந்த சீடன், குருதேவா, அதிகமாக பேசுவது அவ்வளவு தீங்கானதா என்று கேட்டான். அதற்கு குரு பதிலளித்தார், மனித வாழ்வின் பல துயரங்களில் ஒன்று ஒருவரால் ஒருபோதும் மௌனமாக இருக்க முடியாது என்பதுதான். அவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நமது துன்பங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை நாம் பேசுவதாலேயே ஏற்படுகின்றன. நம்மில் யாரும் மௌனமாக இருக்க விரும்புவதில்லை. நாம் மற்றவரிடம் சொல்லிவிடவே விரும்புகிறோம். நம் மனதில் உள்ள அனைத்தையும் கொட்டி, பாருங்கள், நீங்கள் தவறு, நான் சரி என்று அவர்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். இந்த கேட்கும் மற்றும் பேசும் செயல்முறை வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. ஆனால் இந்த முட்டாள்தனத்தில் நாம் நமது நேரத்தையும் வாழ்க்கையையும் புரிதலையும் வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, ஆனந்தத்தில் காணக்கூடிய மிக முக்கியமான மற்றும் விலைமதிப்பற்ற தருணங்களையும் இழக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றுமில்லை. எல்லாம் வீணாகிறது, வீணாகிறது. அந்த சீடன் கேட்டான், அப்படியானால் இதற்கு என்ன தீர்வு? குரு கூறினார், முழுமையான விழிப்புணர்வுடன் உங்கள் எண்ணங்களை கவனிப்பதே அனைத்து மனப்பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரே வழியாகும். நிகழ்காலத்தில் வாழ்வது, தியானிப்பது மற்றும் முழுமையான விழிப்புணர்வுடன் உங்கள் செயல்களை செய்வது வாழ்க்கையில் அற்புத மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதன் பிறகு குருவிடமிருந்து தனது கேள்விகளுக்கு பதில்களை பெற்ற சீடன் அவரை வணங்கிவிட்டுச் சென்றான். சீடன் ஆசிரமத்தை விட்டுச் சென்று 3 மாதங்கள் ஆகியிருந்தது. ஆனால் அவனை பற்றிய எந்த செய்தியும் இல்லை. அதற்குள் குரு சகோதரர்கள் கூட அவன் திரும்புவான் என்ற நம்பிக்கையை கைவிட்டிருந்தனர். ஆனால் ஒரு நாள் அவன் ஆசிரமத்திற்கு திரும்பினான். ஆனால் அவன் தான் விட்டுச் சென்ற அதே நபராக இல்லை. அவன் வேறொருவராக திரும்பி வந்திருந்தான். அவனுக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உணர முடிந்தது.
அவன் முகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அமைதியும் அவன் கண்களில் ஆழ்ந்த சாந்தமும் இருந்தது. அவன் ஆசிரமத்திற்கு வந்தவுடன் குரு சகோதரர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டு பேசத் தொடங்கினர். அவனும் தன் குரு சகோதரர்களிடம் பேசத் தொடங்கினான். அவனிடம் பேசிய அனைவரும் அவன் முன்பு போல் அமைதியற்றவனாகவும் அதிகம் பேசுவனவாகவும் இல்லை என்பதை கவனித்தனர். அவன் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு சொல்லும் மிகவும் அமைதியாகவும் இனிமையாகவும் இருந்தது. தன் குரு சகோதரர்களுடன் சிறிது நேரம் பேசிய பிறகு அவன் நேராக குருவிடம் சென்றான். அவன் குருவின் பாதங்களை தொட்டு, குருதேவா, நான் இன்னும் மௌனமாக இருக்கிறேனா? என் உறுதி இன்னும் தொடர்கிறதா என்று கேட்டான். குரு சிறிது நேரம் அந்த சீடனின் கண்களை உற்று பார்த்துவிட்டு, ஆம், நீ இன்னும் மௌனமாகத்தான் இருக்கிறாய். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. உன் உறுதியும் இன்னும் தொடர்கிறது என்றார். அந்த சீடன், குருதேவா, நான் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிய போது மௌனமாக இருந்தேன். ஆனால் எனக்குள் பல குரல்கள் ஒலித்தன. என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. அவை ஓயவில்லை. அதனால் நான் காட்டிற்குள் சென்றேன். அங்கே எனக்கு அமைதி கிடைக்கும் என்றும் என் மனதின் சலசலப்பு அடங்கும் என்றும் நம்பி. ஆனால் நான் தனிமைக்குள் செல்லச் செல்ல எனக்குள்ளிருந்த குரல்கள் உரக்க ஒலித்தன. எனக்குள்ளிருந்த மிகப் பழமையான குரல்களை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் நான் உணர்ந்தேன் எனது வார்த்தைகள் எவ்வளவு தவறாக பேசிக் கொண்டிருந்தேன் என்று. என் குடும்பத்தினர், நண்பர்கள், என் குரு சகோதரர்களை பற்றி நான் தவறாக பேசும்போது நான் சொல்வதுதான் சரி என்று எப்போதும் நினைத்தேன். அவர்களை பற்றி ஒருவருக்கொருவர் புறம் பேசி அவர்களை கேலி செய்யும்போது நான் அவர்களை விட சிறந்தவன் என்றும் நான் செய்வதுதான் சரி என்றும் அப்போதும் நினைத்தேன். ஆனால் அன்று முதல் முறையாக நான் எவ்வளவு தவறாக பேசிக் கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்தேன். பல நாட்களாக இந்த குரல்களும் இந்த குறைகளும் எனக்குள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் படிப்படியாக ஒரு நாள் இந்த குரல்கள் அனைத்தும் அடங்கிப் போயின. இப்போது நான் உள்ளிருந்தும் மௌனமானேன். அந்த அடர்ந்த காட்டில் வெளியிலிருந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. உள்ளேயும் எந்த சத்தமும் எஞ்சிவில்லை. அன்று முதல் முறையாக மௌனத்தின் உண்மையான அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். என்னை சுற்றி முழுமையான மௌனம் நிலவியது. முன்பு இருந்த சில சத்தங்கள் இன்னும் இருந்தாலும் என்னால் அவற்றை கேட்க முடியவில்லை. இப்போது அந்த சத்தங்கள் அனைத்தையும் என்னால் தெளிவாக கேட்க முடிந்தது. காற்று வீசும் சத்தம், பறவைகளின் கீச்சொலி மற்றும் ஓடும் நீரின் சத்தம். இந்த சத்தங்கள் அனைத்தையும் நான் முதல் முறையாக முழு உணர்வுடன் கேட்டேன். இதற்கு முன் என் சுற்றுப்பகுதியில் இத்தகைய அமைதியை நான் உணர்ந்ததே இல்லை. ஆகவே இந்த அமைதியை கலைப்பதற்காக நான் முதன்முறையாக ஒரு வார்த்தையை உரைத்தேன். நான் கதறினேன், ஓ கடவுளே, இது என்ன வகையான அமைதி? ஏன் எல்லாம் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்ன நடந்தது? ஆனால் நான் கத்திய பிறகும் அமைதி குலையவில்லை. உள்ளேயும் வெளியேயும் எல்லாம் முன்பை போலவே அமைதியாக இருந்தது. ஓ குருதேவா, நான் என் குரு சகோதரர்களிடம் பேசினேன், உங்களிடமும் பேசினேன். நான் பேசுகிறேன், நடக்கிறேன், எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் எனக்குள் நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன். மௌனத்தில். நான் கூட்டத்தில் இருக்கும்போதும் உள்ளுக்குள் தனியாகவே இருக்கிறேன். எனக்குள் நான் சத்தம் போட விரும்பினாலும் நான் தனியாகவே இருக்கிறேன். இப்போது எல்லாம் தெரிகிறது, எல்லாம் கேட்கிறது. குரு சொன்னார், நாம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கும் வரை உள்ளுக்குள் அமைதியின்மை இருக்கும். ஆனால் நாம் உள்நோக்கி திரும்பும் நாளில் நம் வாயிலிருந்து வெளிவருபவை அனைத்தும் மௌனமாகவே இருக்கும். உலகில் உள்ள பெரும்பாலான தீமைகள் நமது பேச்சிலிருந்தே எழுகின்றன. ஏனென்றால் நாம் மௌனமாக இருக்க விரும்புவதில்லை. தேவைக்கு அதிகமாக பேசுகிறோம். நாம் மற்றவர் சொல்வதை கேட்க விரும்புவதில்லை. மாறாக அவர்களை மௌனமாக்க விரும்புகிறோம். அவர்கள் யார், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். இதுவே நமது வாழ்வின் நோக்கமாகிறது. நமது ஆற்றல் அனைத்தும் பயனற்ற பேச்சில் வீணாகிறது. அத்தகைய சமூகத்தில் மக்களின் வாழ்க்கை துன்பத்தால் நிரம்பியுள்ளது. எப்போதும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில் மும்மரவாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் செவிசாய்க்க விரும்புவதில்லை. அவர்கள் புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. மேலும்
அவர்கள் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் மௌனம் அவர்களை சிறுமைப்படுத்துகிறது. உலகில் உள்ள அனைத்து மோதல்களுக்கும் காரணம் நமது பேச்சுதான். எனவே நாம் தேவையான அளவு மட்டுமே பேச வேண்டும். ஏனெனில் பயனற்ற பேச்சு ஆற்றலை வீணடிப்பதாகும். மேலும் இந்த பேச்சு நம்மை நமது உள்மனதிற்கு திரும்ப ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஏனெனில் அது நம்மை வெளிப்புறமாகவே இழுத்துக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது? ஆனால் நாம் நமது அக உலகை நோக்கி திரும்ப விரும்பினால் இந்த வாய் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் புத்தர்கள் அனைவரும், ஞானம் பெற்றவர்கள் தனிமையை நோக்கி ஓடினார்கள். அதனால் அவர்கள் அதிகம் பேச வேண்டியிருக்காது, அதிகம் கேட்க வேண்டியிருக்காது. அவர்கள் தனிமையில் வாழ்ந்து அமைதியாக இருந்தார்கள். அப்போதுதான் அவர்களால் எளிதாக அகப்பயணம் செய்ய முடிந்தது. ஆனால் ஒருவர் விரும்பினால் அவர்கள் தனிமையில் வாழலாம். இந்த உலகில் வாழ்ந்தாலும் அவர்களால் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் இதை செய்ய அவர்கள் தங்கள் சக்தியை சேமிக்க வேண்டும். அதைதான் அவர்கள் தங்கள் பயனற்ற வார்த்தைகளில் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த கதையின் பாடம் என்னவென்றால், பயனற்ற பேச்சு சக்தியை வீணடிப்பதாகும். அளவுக்கு அதிகமான மற்றும் பயனற்ற பேச்சு நம்மை நமது உள்மனதிற்கு திரும்ப விடாமல் தடுக்கிறது. ஏனெனில் அது நம்மை வெறி உலகிலேயே கவனம் செலுத்த வைக்கிறது. மேலும் உள்மனதிற்குள் பயணிக்க விரும்புபவர்கள் தங்கள் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இந்த கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்றும் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். கீழே உள்ள கருத்து பகுதியில் உங்கள் கருத்தை பதிவிடுவதன் மூலம் இந்த கதையை பற்றிய உங்கள் எண்ணங்களை பகிரலாம். இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து, இது போன்ற மேலும் பல கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.